ஹே கைஸ், நான் இங்கே நீங்கள் பார்த்துருக்குது எம்பி கேமஸ். இன்னைக்கு நம்ம ஒரு கார் பிஹைண்ட் ஆரிசான். ஆமாம் கைஸ், அந்த கேம் தான் ஆட போகிறோம், ஆனால் மொபைலில். ஸோ இந்த கேம் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா லாங் ட்ரிப் கைஸ். ஒரு லாங் ட்ரிப் போகலாமா, அந்த மாதிரி ஒரு கேம் தான். சொல்லுங்கள் மக்கட்டி, அப்படி தான். ஸோ ஆனால் நம்ம மட்டும்தான் இங்கே போக போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த கார் பார்ட்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும் கைஸ், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ அழகாக எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புறது தான் வேலையே. ஸோ இந்த அழுக்கெல்லாம் எடுக்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது கைஸ். அந்த பெஸ்ஸு ஒன்று இருக்கும், அதை வச்சு தேய்க்கணும், அப்போ தான் அழுக்கெல்லாம் போகும். ஸோ இப்போதைக்கு வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போல்லாம் சீரீஸ் கேமே விட்டேன் கைஸ், எல்லா சீரீஸையும் போட்டு எனக்கு இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் சென்டரில் இந்த மாதிரி புது கேமாக எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இந்த கேம் எப்போலேருந்தே இருக்குது கைஸ் மொபைலுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் அந்த மாதிரி அந்த கேம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த கேமுமே இல்லை கைஸ் அந்த கேம் மாதிரி. இந்த ஒரே ஒரு கேம் தான் இருக்குது. இந்த லாங் டிரைவ்னு போட்டிங்கனாலே இந்த ஒரு கேம் வரும், ஃபஸ்ட்டே வரும் கைஸ். இப்போது அந்த கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடி பாருங்கள். ஸோ இதில் மெயின் அந்த இது தான் கைஸ், கொஞ்ச நேரம் அந்த லேக் அடிக்கிற ஃபீல் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி கேமரா சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று தான் 50% சம்திங் இருக்கும், அது வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும். அப்புறம் இது கிராஃபிக்ஸ் மீடியமில் வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். என் ஃபோனுக்கே தரமாக லேக் அடிக்குது கைஸ். அது என்ன ஆச்சுன்னே தெரில, இந்த கேம் பிரச்சனை. அது யூனிட்டி கேம்னாலே அப்படி தான் இருக்கணும். ஸோ கைஸ், வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஃபாஸ்ட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க மக்களே. என்னடா போவே மாட்டேன் இந்த அழுக்கு. டேய் என்னடா பெருசு கொடுத்துருக்கீங்க, இங்கேயோ சின்னதாக அழுக்கு இருக்குது. தேய்டா. ஓகே டன், முடிஞ்சாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம போய் ஐயோ கழட்டிட்டேன்னா, போடு பின்னாடி போயிட்டு எடுத்து வந்து ஒரே அடி ஓப்பன். இது எடுத்துகிட்டு போவோம் கைஸ், ஏன்னா கார் போகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா தூக்கூடாத. போட்டாச்சு மக்களே, வாங்க போகலாம். டோர் திறக்கணுமா, அப்போசா கொண்டு வாங்க கைஸ். இதெல்லாம் என்னடா டோர் திறந்து நேரம் வரீங்க. சூப்பரான கார் கைஸ், அம்பாசிடர் கூட இல்லை இது. இப்போ போகிற வேலை வேறு எதனா கிடச்சிச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ரிவர்ஸில் போகணுமா, வேறு எதனா காரு அந்த மாதிரி எதனா கிடச்சிச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். என்னடா இடிக்குது, ஃபஸ்ட்டே அபசோகனமோ இடிச்சிட்டா மக்களே இவன் பைத்தியக்காரன். வாடாடே பின்னாடி இடிக்காமல். கைஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுறேன் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க கைஸ். இப்போதைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக இங்கே ஏதோ வீடு இருக்குது, போகிற வேலையை எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்க என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு இவன் வீடாக தான் இருக்கணும். ஸோ இந்த கேம் நான் ஆல்ரெடி விளாண்டேன் கைஸ், அதனால தான் மேலே அந்த இது காட்டுது. ஓகே வண்டி, அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, வண்டியிலேருந்து இறங்கும் போது ஆஃப் பண்ணிட்டு இறங்கு, இல்லைனா பெட்ரோல் காலி ஆகிடும் அப்படின்றான். ஸோ கைஸ் இதெல்லாம் ஃபியூல் கேன் தான். ஸோ அதனால் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் வைக்க வேணாம். ஸோ வாங்க ஓடு என்று ஓட வேண்டியது தான். ஸோ ஃபியூல் வேணும் கைஸ் இப்போதைக்கு. அது வேறு எதனா போகிற வேலை நல்லதாக எதனா வண்டி கிடச்சிச்சின்னா அதுலேருந்து எடுத்துப்போம். ஸோ அங்கே அந்த வண்டி யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக ஃபியூல் சேர்த்து வச்சுப்போம் நம்ம. ஏன்னா இந்த கேமே அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐயோ உள்ளே போட ஃபுட்டு கிடச்சிருக்கு மக்களே. ஃபுட்டு தானே, தண்ணியா, ஃபுட்டு தான். ஜன்னல் எங்கனாக்குதா, வெளில போடு. இது ஒரு ஓட்ட உள்ள போட்டால் அது எங்கே போச்சுன்னே தெரில. டயர் கிடச்சிருக்கு, சூப்பர் கைஸ். இந்த டயர் சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி 4 கிடச்சா போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். வேறு எதுக்குன்னா இந்த டயர் போட்டுக்கலாம் கைஸ். இந்த வண்டி கொஞ்ச நாள் தான் இருக்கும். எங்கேயோ ஃபுட்டு போட்டேனே, இங்கேயே ஐயோ அங்கே ஊந்திச்சு மக்களே. எடுத்துக்கலாம் இருங்க. ஏற முடியுமான்னு தெரியலையே. ஜம்ப்பு விடுங்க, அது கிடைக்கும்ண்ணே. இங்கே தானே இருக்கா, பார்க்கலாமா. இங்கே இருக்குது. இது அதே இன்ஜின் மாதிரி தாங்கி இருக்குது நம்ம வண்டியில். இப்போ இதே இன்ஜின் தான் இருக்குது. எங்கே ஃபுட்டு இருந்துச்சடா. இவன் வேறு காலையிலே எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிடுறான். ஓடு. ஓடினா தண்ணி நிறைய காலியாகும் மக்களே. ஸோ அதனால் ஓடவே கூடாது. ஃபுட்டு காலியாச்சுன்னா செத்துருவீங்க நீங்கள், அது மட்டும் காலியாகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் ஃபுட்டெல்லாம் நம்ம இதை வேறு திறந்துடுறேன்டா நான். 1 2 3
டயர் எடு, சொருகு. வேறு என்ன ஃபியூல் இது வச்சுக்கலாம். ஃபுட்டு மட்டும் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் கைஸ். ஏன்னா எப்போ ஐயோ ஏய் டேய் 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 வச்சு கைஸ் இருக்கிற ஃபியூலெல்லாம் இவன் இது ஊற்றிட்டான். எத்தனையோ லிட்டர் இருந்துக்குது, 10 லிட்டர் கிட்டத்தட்ட இருந்திருக்கும் போல். சரி விடுங்க, இந்த கார் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். போகிற வழியில் எதனா கிடச்சிச்சின்னா அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஓ மை காட், வேஸ்ட் பண்ணிட்டேன். அழகாக எடுத்து அப்படியே வச்சுருக்கலாம் கைஸ். 10 லிட்டரு கிட்டத்தட்ட கிடச்சிருக்கும். அப்படியே இருந்திருக்கும், ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் எந்த இடத்துல போனாலும் இந்த ஃபியூல் இருக்குப்பா நம்மக்கிட்ட அப்படின்ட்டு. வாங்க போவோம். ஆனதாச்சு போனது போச்சு, அதை பற்றி பேசி காரியம் ஆச்சா? என்னத்துக்கு இப்போ இப்படி வளர்றேன்? வாங்க கைஸ் போவோம். இங்கே ஏதோ வீட்டுக்கு போகிறோம்ல, ஃபியூல் இருந்தால் கிடச்சிச்சுன்னா தூக்கி அப்படியே ஊற்றிட்டு போக வேண்டியதான். ஸோ இப்போ இந்த வண்டியிலேருந்து ஃபியூல் எடுக்கவே முடியாது கைஸ், அதுதான் பிரச்சனை இந்த கேமில். ஸோ நீங்கள் நார்மல் கேமில் பார்த்தீங்க, ஐயோ ஆஃப் பண்ணல மக்கள், கார் ஆஃப் பண்ணல மக்களே, அதுக்குள்ளே விளம்பரம் போட்டான். ஏறடா காரில் சீக்கிரம். சவுண்டு கேட்காது, இது மைக் போட்டிருக்கேன்னா அந்த மைக்குனால அந்த சவுண்டு கேட்காது. ஸோ ஃபியூல் எதுனா இருக்கா பார்க்கலாம். ஓகே நல்ல வேலை 7 லிட்டர் இருக்குது, பரவாயில்ல. ஃபியூல் நிறைய கிடச்சிருக்கு மக்களே இந்த தடவை தான். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய தடவை விளையாடிக்கிறேன், ஃபியூலே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஐயோ இந்த 2 ஃபியூல் டப்பா வச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு போயிருக்கலாம் மக்களே. சென்ட்ரல் எவன் வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அப்படியே. சரி விடுங்க, ஆனதாச்சு. இவன் வேறு எதை கையோடு கழட்டிடுறான். இந்த பட்டன் அழுத்துறதுக்கு அந்த பட்டன் அழுத்திடுறான் மக்கள். ஸோ இப்போதைக்கு இந்த காரை தான் ஓட்டணும். 74% ஃபியூல் இருக்குது. ஸோ அந்த ஃபியூலெல்லாம் என்ன பண்ணுறது, அப்படியே விட்டு போக வேண்டியது தான். அடுத்து யாருன்னா இந்த கேமுக்கு வந்தீங்கன்னா என் கார் இருக்கும் கைஸ், எடுத்து போங்க. 74% ஃபியூல் இருக்கும். பார்க்கலாம் அங்கே போயிட்டு எவ்வளோ இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடுங்க, சல்லுன்னு காலியாகும். ஸோ அதுதான் பிரச்சனை. இங்கே என்ன இருக்கா, நத்திங். சுற்றி முற்றி பார்க்கணும் கைஸ் வீடெல்லாம். ஸோ எதனா வச்சுருப்பீங்க. இது மேலே ஏற முடியுமா? நான் இது வரைக்கும் இது மேலே ஏறி ட்ரை பண்ணதே இல்லை. ஏறி பார்ப்போம். ஓ சூப்பராக ஏறுறாங்க கைஸ். அது அந்த இடம் நாட் ஃபார் இந்த யூஸபிள் பர்பஸ். ஓடு அங்கே ஏதோ வீடு மாதிரி இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. ஸோ நிறைய வீடு இருக்கும் கைஸ் இந்த கேமில். இப்போ பாருங்கள் 72% இருக்குதா ஃபியூலு. இப்போ அங்கே போகிறதுக்குள்ளே எவ்வளோ காலி ஆகுதுன்னு பார்க்கலாம். போகிற வழியில் வண்டி எதனா கிடச்சாதான் கைஸ் நல்லது, இல்லைன்னா அவ்வளோதான் சங்கு ஊதிடுவாங்க. பாருங்கள் இங்கே 1% காலி ஆகிடுச்சு. ஸோ ஃபியூலில் சல்லுன்னு காலி ஆகும். அப்புறம் 2% காலி ஆகிடுச்சு. ஸோ ஃபியூல் இருக்கனால நம்ம தாராளமாக எங்கே வேணால் போகலாம். இதுக்கு வரைக்கும் கிட்ட போய் அதுக்கப்புறம் மேலே ஏதோ இருக்குது, இன்ஜினோ டயர் கைஸ், டயர் இறங்கு. தண்ணி தாங்க சல்லுன்னு காலி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் தண்ணியோட பிரச்சனையே. எதனா இருக்கா? நத்திங். ஆனால் சந்தி இவ்வளோ கைஸ், இது உள்ளே ஏறவே முடியாது. க்ரௌச் பண்ணுவோம். இது என்ன பட்டனு? ஜம்ப்பு. ஆமாம் கைஸ், க்ரௌச்சுக்கு தனி பட்டன் இருக்குது. க்ரௌச் பட்டன் கோ. எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏதோ உங்களுக்கு சொன்னேன் கைஸ். க்ரௌச் பட்டன். இங்கே ஏதோ இன்ஜின் மாதிரி இருக்குது. இது அதே இன்ஜின் தான் மக்களே, சேம் பட் டிஃப்ரெண்ட். அதே இன்ஜின் தான் இதுவும். ஸோ கீழே எதனா இருக்கா? கீழே இருந்தால் அந்த அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மேலே போகலாம் வாங்க. ஸோ இதில் ஷார்ட்கட்டா இந்த சைடில் வாடா தம்பி. இந்த சைடில் இப்போ க்ரௌச் பண்ண வேண்டியது இல்லைல்ல. தண்ணிக்கு தான் கைஸ் பஞ்சம். ஃபுட்டு. இப்போ நான் அது மேலே ஏதோ பார்த்தேன், இங்கேருந்து குச்சிடலாமா? ப்ளீஸ், இது மான்சர் டயர் மாதிரி. இது எதனா ட்ரக்குக்கு அந்த மாதிரி போடுறதுக்காக இருக்கும். இங்கே இந்த டயர் இருக்குது. இது என்ன டயரு? இது நம்மக்கிட்ட இருக்க டயர் மாதிரியே தான் இருக்குது. இது இங்கேயே கிட்டோம். நம்ம இந்த டயர் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஸோ வேறு எதனா பெரிய வண்டி வந்தால் அதுக்கு இந்த டயர் போட்டுக்கலாம். இது மேலே ஏற முடியுமோ? ஆமாம் கைஸ் ஏறுறான் ஜம்ப் பண்ணுறதுக்கு. ஓ ஃபியூலு ஃபுட்டு அப்போ கீழே குதிச்சிட்டேன். ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. கீழே போ. ஃபுட்டு தான் கைஸ். இது ஃபுட்டெல்லாம் பக்கத்துலேயே கிட்டோம். ஃபியூலு அதெல்லாம் பின்னாடி வச்சிடலாம் கைஸ். போடு, எடுத்துகிட்டு போய் எங்கே? ஓகே. ஃபியூல். இது இல்லைண்ணா, நான் இல்லாமல் அது இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய் உள்ளே தான் வைக்கணும். இது உள்ளே தான் இங்கே வைக்கணும். அப்படியே உள்ளே வச்சுடுவோமோ? வச்சுட்டா தானே பார்த்தேன். உள்ளே வச்சா தூக்கி வெளில வச்சுறாங்க கைஸ்.
ஓ எங்கேயோ போகிறான் அவன். போடு. டயர் எங்கே வச்சுட்டு வருது இப்போது? இவனுக்கே இடம் பார்த்தது போலையே. சூப்பர். கீழே விழாதில்ல, கீழே விழாமல் இருந்தால் சரி கேஸ். ஓடுறா. என்ன கேஸ் பின்னாடி போகிறான்? மேட்டு பகுதியோ? ஓட்டு இப்போ. முக்குது கேஸ் இன்ஜினு. ஓட்டுறா சீக்கிரம் அடிச்சு. இப்போ ரோட்டில் போகலாமா? அங்கே ஏதோ வீட்டுக்குது, அங்கே போகலாமா? சரி வாங்க ரோட்டில் போவோம். அப்புறம் இங்கே ஏதோ வீட்டுக்கு இதை பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக அப்படியே திருப்பிட்டு போயிடலாம் கேஸ். என்ன வீடு இது? என்னது இது? இது நல்லா இருக்குது. டயர் தான் இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சம்திங் ஃபிஷி. அதுதான் நான் பார்த்தேன். இங்கே ஒரு வீடுக்கு இது கேஸ். பரவாயில்ல, ஃபியூல் வச்சுருக்காங்க. இது அதே இன்ஜின் தான். பெட்ரோல் மட்டும் கொடுக்குறாங்க கேஸ். பெஸ்ட்டு பெட்ரோல் தான். சாப்பாடு இருக்குது. இந்த புல் தான் உருண்டு பயமுறுத்திட்டு இருக்குது. எவனோ வர மாதிரி இருக்குது. இது தள்ள முடியும் தானே? ஆமாம், தள்ளிகிட்டே போயிடலாம். ஓடு. எங்கடா போச்சு? க்ரௌச் பண்ணு, தள்ளிப்போ. இனி வாடாடி, நேரத்துக்கு நான் போய் வச்சுட்டே வந்திருப்பேன் மக்களே. பிரேக்கா. கைஸ் இந்த பிரேக் போட்டாலே திக்குன்னு எங்கே விளம்பரம் போட்டுறான் நான். ஐயோ ஐயா கைஸ், நான் ஏன் கைஸ் இதை கழட்டுறேன்? இல்லை எனக்கு புரியல. இதில் 7 லிட்டர் இருக்குது, இதில் ஒரு 2 லிட்டர் இருக்குது, இதில் ஒரு 4 லிட்டர் இருக்குது. பா அடி, நீ தானே டிரைவர், உன்னைய வச்சு தான்டா ஓட்டணும். இங்கே ஃபுட்டு இருந்துச்சு, டயர் இதுக்கு வேணாம். ஃபுட்டு எங்கே? ஃபுட்டு தான் கைஸ் முக்கியம். தண்ணி இல்லைனா கூட பரவாயில்ல, சாக மாட்டான். ஃபுட்டு இல்லைனா செத்துருவான் கைஸ். அப்படியே அவன் செத்துட்டான்டா. போடு. நல்லா இருக்குது கைஸ். அம்பாசிட்டர் இருக்காரு. டான் ஓடு. பின்னாடி வரானா? ஒரு ஆர்வத்தில் முன்னாடி சொன்னால் பின்னாடி வராங்க பைத்தியக்கார பசங்க. ரொம்ப முக்குது கைஸ் இன்ஜின்னு. வாய்ப்பேல. இந்த இன்ஜின்லாம் எங்கே போகிறது? அந்த வீட்டுக்கு போவோமா வேணாமா? ஏன்னா கைஸ் கார் ஆட்டோமேட்டிக்காக போகுது கைஸ். எப்பட்றா இப்படி போகுது காரு? டேய் கைஸ், நான் போவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. அப்படி பிரேக்கு பிடி என்ன இருக்கும் கைஸ். இந்த வீடு பெரிய வீடு இருக்குது. ஸ்டாப்டிங் படிக்கட்டெலாம் அங்கே வச்சுருக்காங்கண்ணே. ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஜன்னல் எகிரி முடியுமா? பெட்ரோலு, வாட்டரு, வேறு எதுவும் இல்லை, டயரு. இவ்வளோ பெரிய வீட்டில் 3 பொருள் வச்சுட்டு தம்பியை தண்ணி கூடுறா. ஃபியூல் எவ்வளோ இருக்குது? பரவாயில்ல, 4. ஓ மை காட், வர்றே வா பாய். சூப்பர். இந்த மாதிரி தான் கிடச்சிட்டே இருங்கடா எனக்கு. இங்கே அடுத்தது இப்போதைக்கு இவனை இங்கே வச்சுருவோமா? திரும்பவும் வச்சுட்டாங்க கைஸ். கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். இந்த கையை அழுத்துறானா? எங்கேயோ அழுத்திட்டுருக்கேன் நான் கைஸ். டயர் கீழே வந்துச்சு. விடுங்க, அப்படியே இருக்கட்டும். எதுவும் வெளில உழாமல் இருந்தால் சரி கைஸ், அவ்வளோதான். ஸோ கீழே வீடு இருக்குது, இதில் உள்ளே எப்படி போகிறது? இது மேலே சத்தியமாக ஏற முடியாது. இது மேலே ஏண்டி என்ன வச்சுக்கிறாங்களா? இல்லை கைஸ், ஏனின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ இப்போ இது கீழே எப்படி போகிறதுன்னு தான் தெரில. டோரே இல்லாமல் எதுக்குடா மாடி வீடு கட்டி வச்சுக்கிறீங்க? டேய் இப்போ இதுக்கார பசங்க கைஸ். டோரே காண மக்களே, எப்படி கீழே போகிறது நான்? ஸோ இப்போதைக்கு இது வந்து ரோட்டுக்கு போனோம், ரோடை விட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ ஏறாடே தம்பி, ரோடு இங்கே மறந்துடுவேன். ஐயோ ஏன் இது இங்கே தொங்கிட்டு இருக்குது கைஸ்? விளிம்பில் தொங்கி கொண்டு உள்ளது. ஸோ ஃபுட்டு இல்லைன்னா நான் இல்லாமல் ஃபுட் இல்லை. நீ உக்காரலாமா?
ஓகே டன். சுற்றிட்டு போவோம் கைஸ், சுற்றி கொண்டு போவோம். அந்த கார் அப்படி தான் கைஸ் சொன்னோம். இங்கே ஏதோ இருக்குது, இது எப்படி பார்க்காம போனேன். ஃபுட்டு, தக்காளி ஃபுட்டு கைஸ், தக்காளி ஃபுட்டு. இது தக்காளி 10 கிலோ 50 ரூபா. இப்போ ரோட்டுக்கு போங்கடா. ரோடு எங்கே கைஸ் இருக்குது? ரோடே மறந்துட்டேன். இப்படி தான் வந்தேன். அங்கே இருக்குது, அந்த வீட்டுக்கு தான் கைஸ் போகணும். அங்கே தான் ரோடு இருக்குது. ஓடு 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 ஓடு, நிலத்தோடு அச்சமில்லை ஓடு, எருமலை ஓடு ஓடு. எங்கே கைஸ் ரோடை காணோம். ரோடை விட்டுட்டேன்னா இவன் இதுக்கே முக்கிறான் கைஸ். இவன் ரோடு வந்துச்சா? ஐயோ, இதுக்கு நான் அங்கேயே ரோடில் ஜாயின் பண்ணியிருப்பேன் கைஸ். ஸோ இங்கே தான் இருக்குது ரோடு. இந்த இடத்துல வீடு இருக்குது. ஸோ வீட்டில் என்ன பண்ணலாம்? இதனா இருக்கா கைஸ்? மேலே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறா, முன்னாடி போடா. மேலே ஏதோ இருக்க மாதிரி இருக்குல்ல. மேலே ஏறதுக்கு அவங்களே படிக்கட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படிலாம் இந்த ஏறாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஏறா 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 ஏறா. என்ன கைஸ், இதுக்கப்புறம் ஏற மாட்டேன்றான். அதுக்கப்புறம் ஏறதுக்கு எங்கன்னா வேற எங்கன்னா வழி இருக்கா பார்க்கலாம் வாங்க. ஓடு 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 ஓடு. கைஸ் எனக்கு ஒரு ஐடியா, ட்ரை பண்ணி பார்ப்போமா ஏற முடியுதா இல்லையான்னு. இதோ இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, மேலே பார்க்கலாமா? பெட்ரோல் கிட்ரோல் கிடச்சா நமக்குள்ள அல்லது தானே. சரி, நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, வாங்க கார் எடுத்துகிட்டு வாங்க. இது நிப்பாட்டி ட்ரை பண்ணலாமா? இவங்க இதுவே போதும். எரும மாடாட்டங்குது இது. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுக்க முடியுதியா? டேய் தூக்குடா அவனை, வாடா. எவ்வளோ நேரம் நானும் பார்க்குறது சொன்னேன், வரவே மாட்டேன்றா கைக்கு. இப்போ இவனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோன்னா போடு இவனை இங்கே. ஓகே ஏறு. கைஸ் மாட்டிக்கிட்டான். ஏறு. ஏய் சை, இதுக்கு நான் ஏறாமே இருந்துருப்பேன்டா. ஸோ ஒரே ஒரு ஃபுட்டுக்கு கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறது நம்ம. நான் வேறு ஏதோ இந்த இதை பார்த்துட்டு வேறு ஏதோ பெருசாக இருக்குதுன்னு நினச்சிட்டேன். இந்த பிரேக் வேறு அடிக்கடி. இந்த செவரை பார்த்துட்டு வேறு ஏதோ இருக்கும்னு நினச்சிட்டேன் கைஸ். அந்த செவரு உடஞ்சது கூட தெரியாமல் இருக்கேன் நான். சரி வாங்க ஃபுட்டு சாப்பிடுவோம். தண்ணி கொஞ்சம் நேரம். டயர் கொடுங்கடா டேய், நான் வீட்டுக்கு போகிறேன். டயர் கொடுங்கடா, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏறா மேலடி, எங்கன்னா மாட்டிக்க போகிறோம். இவன் வேறு பிரச்சனை ஆகிடுச்சு, எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் சங்கூதி வைங்க. டயரை திரும்பவும் வைக்கணும் இதில், கஷ்டப்பட்டு எடுத்து திரும்பவும் வச்சு. ஓகே, தம்மா துண்டா இருந்தாலும் எல்லாத்தையும் வைக்க முடியல. அங்கே நிற்கிறாங்க சார் அவன். ஓடு இப்போது. ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. திரும்பவும் ரோட்டுக்கு போகணும். என் கஷ்டம் இதெல்லாம் பெரிய வேலை. ஸோ நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்திருப்பேன். இவ ஏறவே மாட்டேன்றான் மக்களே. ரிவர்ஸ் வா, ரோடு எங்கே இருக்குது பார்க்கணும் ஃபஸ்ட். நான் மேப்பை கீப்பு ஒன்றும் இல்லை. ரோடு இந்த சைடு தான் இருக்குது. ஆனால் நம்ம போக வேண்டியது இந்த சைடு. ஏன்னா இந்த சைடு தான் கொஞ்சம் மேடு ஏறுற மாதிரி இருக்குது ரோடு. இங்கேயே சுற்றிட்டு இருந்தேன்னா இப்படியே ஃபியூல் கேலியும் ஏறி வந்துச்சு ரோடு. இப்போ நம்ம இப்பாலிக்கா போகணும். இப்பாலிக்கா போவோமா? ஓடு 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 ஓடு. அங்கே தான் இருக்குது கீஸ், அது போகுமா? அந்த மேடு ஏறதுக்குள்ளே செத்துருவேன்னு நினைக்கிறேன் நான். விடுங்க பார்த்துக்கலாம். அது ஏன்னா கப்பல் மாதிரி இருக்குது. கப்பல் இருக்கிற பாலைவனத்துக்கு வந்துச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? நைட்டெல்லாம் ஆகாத கீஸ் இந்த கேமில். இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்கேன், நைட்டே ஆகணும். நைட்டு கீட் ஆகி யாருனா புதுசாக யாருனா வந்தால் பரவாயில்ல. என்னடா இது? இப்போ கள்ளி செடி, கள்ளி ஏதோ இருக்குது. ஸ்டாப் கைஸ், அங்கே ஏதோ இருக்குது மக்களே. டயரு வாங்க, டயர் ஒன்று கிடச்சிக்குது. ஃபுட்டை தெரியாமல் தின்னுட்டேன். இங்கே ஒன்று இருக்குது, வாங்க எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம்.
சீக்கிரம் ஓடு ஓடு. இப்படியே கண்ணாடி வெளியே போட்டுடலாம்ல. நான் போடுவேன்டா. போடு. ஐயோ சாப்பிட்ட மக்களே, ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேனே. அங்கே ஏதோ இருக்குது, அங்கே 2 இடத்துல ஏதோ இருக்குது கைஸ். அங்கே மேலே ஏதோ ஒன்று இருக்குது. டயர் தானே அதுவும்? இங்கே தானே டயர் பார்த்தேன். கீழே வந்துச்சு கைஸ், கீழே வந்துச்சு டயரு. என்ன டயர் இது? இந்த வெள்ளை கலர் டயராக இருந்தால் பரவாயில்ல, என்கிட்ட ஒன்று இருக்குது தானே. ஏய் டயரை காணண்டா. இருக்குது வெள்ளை டயரா? அதை வச்சு நீயே பூஜை பண்ணுறா. இப்போ நம்ம வச்சுட்டு இருக்கிறதே அந்த டயர் தான் கைஸ். அதே டயரை கண்ணில் காமிச்சிட்ருக்கேன். வெறி ஆகுமா ஆகாதா? ஸோ சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. இங்கே க்ரௌச் பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. இப்போ ஓடுறா தம்பி. இப்போ வா. மேலே ஏதோ டயர் இருக்குது, ஒருவேளை அது அந்த டயராக இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு யார் லவ்? ஓடு ஓடு. என்னடா ஒன்றுமே இல்லாமல் வச்சுக்கிறீங்க டேய்? என்னடா இது டேய், பைத்தியக்கார பசங்க. இது வந்ததே வேஸ்ட்டு. இந்த டயரும் வேஸ்ட்டு தான். எதுக்கும் ஒன்று எடுத்து வச்சுப்போம் ஸ்பேருக்கு. அங்கே ஏதோ ஒரு வீட்டுக்கு இது வாங்க, அங்கே போய் பார்க்கலாம். ஸ்பேருக்கு தேவைப்படும் மக்களே. ஏன்னா டயர் கீர் பஞ்சர் ஆகி வெடிச்சு கிச்சு போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை மக்களே. நத்திங். இந்த ஒரே ஒரு டயர் தான், அந்த 2 டயரு. இந்த டயர் முன்னாடி வச்சுப்போம், பின்னாடி இடம் இல்லை. ஓப்பன் க்ளோஸ். ஓஹோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ? டியூட் இப்படி போனால் கீழே வந்துடும் டியூட். நீ உள்ளே போ. அவன் பாருங்க ஆடுறான் டகடகடகடன்னு. அவனுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி, அதனால் அப்படி திறப்பான். ஸோ நரம்பு தளர்ச்சி பையன் அவன். வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் ஓடுனா எப்படிப்பா ஓடும்? அங்கே ஒரு வீடு இருந்துச்சு கீஸ், வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஓடு. வண்டி ஓடுமா? ஆமாம் ஓடுமா? கால் இல்லையே. ஓ பெட்ரோல். ஸ்டாப். பெட்ரோலு உள்ளே என்ன இருக்குது? அடுத்தவங்க வீட்டில் ஜன்னலை எட்டி பார்க்குது. அறிவில்லையடா அவனுக்கு. சாரி மேடம், தெரியாமல் எடுத்து பார்த்துட்டேன். பெட்ரோல் எங்கே போடலாம்? போடு இங்கே. டன். உள்ளே என்ன இருக்குமோ? அதான் போய் பார்த்தோம்ல, எதுவுமே இல்லை. ஃபியூல் விட்டுட்டு போயிருந்தானே, இதை விட்டுட்டு போயிடுவேன். இப்போ இத்தான் நீ பில்டிங் கட்டி வச்சுட்டு ஒன்றுமே வைக்கல பாருங்கள். இவனே 2 ஃபியூல் வச்சுக்கிறான். எதுக்குடா இருக்கீங்க நீங்களாம் டெய்? போடு. அடுத்தது ஃபியூல். டன் ஃபியூல். சீனு. டன் சீனு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் இது உள்ளே திறந்தேன்னா எல்லாம் வெளில வந்துடும். அப்படி பேசாமல் இது உள்ளே போட்டுருவோம். என்ன சொல்கிறீங்க? டயர் தான் இப்போ எனக்கு பயமாக்குது. இதான் பெரிய வண்டியை தான் எடுக்கணும் இப்போதைக்கு. ரொம்ப சின்னதாக இருக்காப்புல இவன். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓடு சீக்கிரம் ஓடு. பேய் வந்துடும். பேயா? போச்சுரா. ஏற முடியாதுன்னு மட்டும் சொல்கிறாதீங்கடா, மனசே விட்டுருவேன். மனசே விட்டாலும் சரி ஓட முடியாது. டேய் தாமியே, எப்படி வச்சு வளைக்கிறதுனே தெரியல. ஒரு செகண்ட் இருங்க, மாட்டிக்கிச்சோ? ஆமாம் மக்களே, மாட்டிக்கிட்டா தம்பி. இப்போ இவனால் முன்னாடி ஏற முடியாது, பின்னாடி வர முடியாது. வாய் மூட்டு நான் கார் அங்கேயே நிறுத்திட்டு வந்துக்கலாம். ஃபியூல் தான் காலியாகுதுங்க கைஸ். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், வெளியில் வர மாதிரி தெரில தம்பி. டயருக்கு எதனா முட்டு கொடுப்போமோ? போடுங்க. என்ன கைஸ் டயரே மாறிட்டு அவனே போய் மாற்றிட்டு இருக்கான். அவனை எவன் மாற்றினானே தெரில டயரை. வேட்டா டயரை இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. டயரை கழட்டிட்டு மேலே வை கைஸ். இந்த டயர் நான் மாற்றவே இல்லை, அவனாக மாற்றிட்டுக்கிறான். இந்த ஃபியூலை எடுத்து கீழே வை. எங்கடா போச்சு டேய்?
ஃபியூல்ரா கைஸ் 7 லிட்டரு நம்ம டி கைஸ் எல்லாரும் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ வாடா இப்போ டயரே மாற்றிட்டேன். அவ்வளோதான். சூப்பர். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை எகிரி குடித்தா இந்த மாதிரி எல்லாம் கீழே வந்துடும். அப்புறம் ஓட்டு ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே ஃபைனலி வி அச்சீவ். எடுத்து போடுற எல்லாச்சும் அநியமாக ஃபியூல் கேன் போச்சு. 7 லிட்டர் சம்திங் இருந்துச்சு. மண் அநியாயமாக தின்றுச்சு எல்லாத்தையும். தொட்டு பேசும் சுல்தான். சரி விடுங்க, இப்போதைக்கு இதில் இருக்கிறத வச்சதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரே டேங்க் கைஸ். எங்கே போனாலும் கையில் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடலாம். இது ரொம்ப தூரத்தில் வண்டி இருக்குன்னா கூட போய் அதுக்கு வண்டி பெட்ரோல் ஊற்றிட்டு வந்துடலாம். ஆனால் இதெல்லாம் 5 லிட்ரு, அது 10 லிட்ரு. திரும்பவும் அது மாதிரி ஃபியூல் எங்கே கிடைக்க போதோ. லக்காக கிடச்சிச்சு கைஸ். அழகாக எடுத்து பக்கெட்டில் போட்டு போய்க்கலாம். சரி வாங்க, இப்போதைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், போனது போச்சு ஆனது ஆச்சு. பக்கு கைஸ் இந்த கேமு. அதான் சொல்கிறேன்ல, மொபைலுக்கு வந்துருக்குது ஃபஸ்ட் கேம் வேறு. ஸோ அதனால் பக்கு நிறைய இது. ஸ்டார்ட் பண்ணு, ஓட்டு என்ன இருக்கவே கூடாது. இன்னும் இங்கே ஒரு செகண்ட் கூட. ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருந்தேங்க. ஒரு 20 நிமிஷமாக இங்கே தான் இருந்தேன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கடைசியாக தான் இந்த ஐடியா மாட்டிச்சு, டயரை மாற்றிட்டு ஓட்டுவோம் அப்படின்ட்டு. அதுவும் நான் அந்த ஃபியூல் டேங்க் தான் எடுத்து கீழே வைக்க போனேன். இவனா மாட்டினா சரி எடுத்து மாட்டி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ அந்த ஒரே ஒரு டயர் மட்டும் பெருசாக இருக்கும். ரோடு கிடச்சிச்சா? ஆமாம் கைஸ், ஃபைனலி ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ அப்பயே நான் ஒழுங்காக கரெக்டாக எடுத்துருந்தேன்னா என்னத்துக்கு வீடு போய் சேர்ந்துருக்கலாம். சீக்கிரம் போகலாம், ஓடு. அந்த ஒரு சைட் தூக்கிட்டு இருக்கு கைஸ். ஸோ அந்த ஒரே ஒரு டயர் மட்டும் பெருசாக இருக்குனால ஓட்டு. இங்கேண்ணா ரோடை இவ்வளோ ஷார்ட்டாக திருப்பி வச்சுக்கிறீங்க. இதுக்கு நான் அப்படியே வந்திருப்பேனேடா. ஐயே இவங்க ஃபியூல் காலி பண்ணுறதுலே இருக்காங்க மக்களே. சுற்றிட்டு வர வைக்கிறாங்க. அதான் நான் அங்கேருந்து அப்படியே வந்திருப்பேன் இந்த சைடு. இங்கே அந்த வீட்டு தான் போயிட்டு வந்தோம். ஐயோ அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது. இப்போ இங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. வாங்க, இங்கே ஏதோ இருக்குது, போய் பார்க்கலாம். என்னது இது கைஸ்? அங்கே இருந்த கப்பல். ஐயோ இதுக்கு இந்த காரை எடுத்துகிட்டு எங்கேயும் போகக்கூடாது மக்களே. போகிற வழியில மாட்டிக்கிறான். பிரேக் போட்டேன். ஸோ வண்டி ஆஃப் பண்ணு. எதனா இருக்குமான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லைப்பா தம்பி, போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. சரி நான் வந்துட்டேன் மக்களே. ஸோ கப்பல் வேஸ்ட்டு. ஸோ என்னத்துக்கு இருக்குன்னே தெரில. அந்த வீடே பரவாயில்ல கைஸ், ஏதோ கொஞ்சம் கொடுத்துச்சு. அந்த வீடா? ஆமாம் அந்த வீடு தான். இங்கே பாருங்க கைஸ், அது ஒரு டயர் மட்டும் மான்சர் டயர் மாதிரி இது. உக்காரா, கதவு சாத்துற தம்பி. கதவை எனக்கு புட்டுட்டு போயிட போகுது. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இறங்கிட்டேன். ஆல்ரெடி ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்கும் கைஸ். ஏன்னா அங்கே போய் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தது. 35% தான் இருக்குது. சென்டரில் தான் கார் கீருமா. வேறு எதனா மாட்டு தான் பார்க்கலாம் வாங்க. எனக்கு இப்போது நிறைய லோடு வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எதாவது வேணும். ட்ரக்கு கிடச்சா கூட நல்லாயிருக்கும் கைஸ். ட்ரக்கை தேடி ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக உள்ளது. அந்த ஒரு டயர் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. போடு. இடினா ஒரு இடி, அப்படி ஒரு இடி. பழைய இன்ஜின். நம்ம போட்டாங்க இந்த ஃபியூல் கேன் இங்கே வந்துச்சு கைஸ். ஏறுற மேலே உள்ளே எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டே நிற்கிறது நீ ஒன்றாண்டா. உருப்படியார தம்பி, டென்ஷனே அப்புறம் நான். ஸோ பழைய டயரை எடுத்து மாட்டிடலாம். இங்கே ஒரு ஃபியூல் டேங்க், அப்போ தண்ணி. கைஸ் ஃபுட்டு இல்லை கைஸ். இது எப்படி பார்க்காம விட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா காலியாக இருப்பா தம்பி. இடங்கடா ஃபுட்டு எங்கடா? இந்த பிரெட்டு தான் கைஸ் பவர்ஃபுல். ஃபுட்டு கொடுங்கடா டே. ஃபுட்டு வேணும் நிறைய. ஃபுட்டு இல்லைன்னா தலைவனை காப்பாற்ற கையிலே பிடிக்க முடியாது, செத்துருவான். அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வீணாயிடும் மக்களே.
கஷ்டப்பட்டு டயரெல்லாம் காணாமல் போனதெல்லாம் திரும்பி எடுத்துகிட்டு வந்துவேன். ஓடு 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 ஓடு. இந்த கேமோட எண்டு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தாகும். இவன்லாம் என் கையிலே கிடைக்க மாட்டேன்றான். 8 லிட்டர் இருக்குது மக்களே. ஸோ அதுவும் என்னென்னா அந்த கேனும் அது இன்னும் சேர்த்து எவ்வளோ வந்திருக்கும். ஸோ இதில் மொத்தம் 10 லிட்டர் ஃபில் பண்ண முடியும். 8 லிட்டர் இருக்குது இதில் இப்போதைக்கு. ஐயோ அப்பா எப்படி எடுத்துட்டேன்டா. அவன் போய் அதில் அட்டாச் ஆகிக்கிறான் மக்களே. அந்த ஃபியூல் டேங்கில் போயிட்டு அப்படியே ஒட்டிக்கிறான் இவனா பார்த்து. நான் ஒட்டவே சொல்கிறதில்ல. பாருங்கள் 2 லிட்டர் போச்சு. டேய் ஸ்வாஹா நம சிவாய. எப்பா டேய் சிவனுக்கு ராசியே இல்லை எனக்கும் இவனுக்கும். வீடா இங்கே ஒரு இடத்துல. ஐயா போடுறா. சும்மாவே பண்ணுறான். வெறியாகுது. யாருன்னு தெரில. ஃபுட்டு எங்கடா டேய் கைஸ். சம்திங் வென்ட் ராங். தெர் இஸ் நோ ஃபுட் ஃபார் மீ. வை கைஸ் இங்கே தான் கைஸ் இருந்துச்சு. மக்களே ஃபுட்டுக்கு பஞ்சாயத்து. இங்கே ரிவர்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடாதீங்கண்ணாப்பா. டயர் மாற்றணும்னு இருந்தேன். இப்போதைக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை கைஸ். போயிட்டு கடைன்னு போன ஃபுட்டு வேறு இல்லை. ரோடு எங்கே விட்டேன்னு தெரில. அங்கே இருக்குது வாங்க. ரோடு தானே பரவாயில்ல கைஸ். மேலாம் இப்போ சூப்பராக ஏறான். ஸோ இந்த சைடு எங்கேயும் வாங்க. அந்த ரோடு தானே அந்த ரோடு. நான் இதுக்கு அப்படியே வந்திருப்பேன்டா. ஃபியூல்லாம் மிச்சமாக இருக்கும். 36% ஃபியூல் ஏறிச்சு. இப்போ எனக்கு வேறு எதாவது வண்டி கிடச்சிச்சுன்னா இவனை போட்டுட்டு எப்படின்னா அவனை எடுத்துகிட்டு போக மனசு வருமா? வேறு எதுவும் கிடைக்கணும் கைஸ். கிடைக்கிற வரைக்கும் இவனை தான் வச்சு ஓட்டணும். இருக்கிற ஃபியூல்லாம் யூஸ் பண்ணிடணும். அதுக்குள்ளே பார்க்கலாம். கப்பலில் ஒன்றும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இங்கே ஏதோ வீடு இருக்குது. தகர டப்பா கார் எதுனா இருக்காடா? எனக்கு ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி வேணும் கைஸ். அவ்வளோதான். அது தகர டப்பா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டோரேஜ் வேணும் கைஸ். ஃபுட்டு தான் கைஸ் காணும். இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். ஐயோ இங்கே போயிட்டுருக்காங்க கைஸ். இங்கே நத்திங். ஃபோன் 1. இங்கே பெட்ரோல். ஃபோன் 2. எத்தனை லிட்ரு? 2.7 லிட்டர். இதெல்லாம் கரெக்டாக இங்கே இந்த மூலையிலேருந்து அந்த கப்பல் வரைக்கும் போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஐயோ ஊற்றிட்டாங்க. மொத்தத்தையும் ஊற்றிட்டான். இந்த டயர் இருக்கனால வண்டி அசால்ட்டாக மூவ் ஆகுது. இது ஏன்டா திறந்தேன் நான் இப்போது? என்னடா டேய் கைஸ் மொத்த ஃபியூலு கீழே வந்துச்சு. இந்த டயர் இப்போ சம்மந்தம் இல்லாமல் எங்கேருந்து வந்துச்சின்னு தெரில. ஃபுட்டு வேறு கீழே ஊந்து போய் கிடக்குது. ப்ரெஷ்ஷை வேறு எங்கே போட்டேன்னு தெரில. கார் இவ்வளோ அழுக்காகுது. ஒரு வாட்டி வெளில போயிட்டு வந்தால் அதெல்லாம் கார் அழுக்காயிடும் கைஸ். அந்த டயர் கழுனதை இதுவாகி கீழே ஊந்துச்சு கைஸ் எல்லாம். இப்போதைக்கு ஃபுட்டு தான். தம்பி ஃபுட்டே இல்லை. எடுத்து மேலே வச்சிரு. தின்னு தொலைச்சிடாத. டென்ஷன் ஆகிடும் அப்புறம். இப்போதைக்கு ரோடை பிடிக்கணும் கைஸ். எனக்கு இப்போ புது வீடு வேணும். புது கார் வேணும். இவனை லக்கேஜெலாம் வச்சுட்டு போக முடியல கைஸ். இப்போ பார்த்தீங்களா எப்படி ஆகுறான் இவன். அப்படியே ஒரு வாபிள் எஃபெக்ட் கொடுக்குறான். இவனை வச்சுட்டு சர்வே பண்ண முடியாது. பேசிக்காக நம்ம சர்வே பண்ணணுன்னா ஒரு நல்ல கார் வேணும். மேபி ட்ரக்கு மாதிரி எதனா கிடச்சா கூட நல்லாயிருக்கும் கைஸ். இங்கே ஏதோ டயர் இருக்குது. வாங்க பார்த்துட்டு போ. தண்ணி இருக்காப்பா தம்பி? இல்லைப்பா தம்பி போயிட்டு வா அப்படின்ட்டான். ஓடு. டயர் ஒயிட் டயர் கைஸ் எடுத்துருவோம். இது தேவைப்படும். அடுத்தது இங்கே எங்கடா விண்டோ மேலே இருக்குதா? இங்கே ஃபுட்டு. இங்கேயே
ஃபுட்டு தான் கைஸ் மெயின். ஃபுட்டு இல்லைன்னா குட்டு தான். அப்புறம் தண்ணி 0 லிட்டர் பெட்ரோலா? தண்ணி கூட்றாடி எங்கடா ஃபியூலு? 0 லிட்டருன்னு காட்டுது. என்ன கை 0 லிட்டருன்னு காட்டுது? காரை வர அங்கே நிறுத்திட்டு வந்துட்டேன். குதிரா இங்கேருந்து குதிக்கக்கூடாதோ. போச்சா, செத்துட்டனோன்னு நினச்சேன், சாகலை. ஐயோ சாப்பிட்டேன் மக்களே. ஃபுட் இல்லாத டைமில் சாப்பிட்டுட்டான் இவன். ஐயோ டிகா, நோ நோ நோ, இப்படிலாம் நடக்கக்கூடாது. ஃபுட்டு சாப்பிடாதடா தம்பி. டேய் நமக்கு ஃபுட்டு இல்லை, போகிற வரல ஒரு செத்துருவேன். பழைய டயர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு டயர் எடுத்துகிட்டு ஒரு டயர் அந்த வெள்ளை டயர் போட்டுடலாம். ஸோ அங்கே போய் இன்னொரு டயர் மாற்றிக்கலாம் வாங்க. இங்கே அந்த டயரு, டேக் த டயர் ப்ரோ, டேக் த டயர் ப்ரோ. பை ஃபியூல் இல்லை பை டயர் பை. ஜேய் டேய் சோபா, தலை வலிக்குது மக்களே எனக்கு இவங்க கூட போராடியே. நான் என்ன கேட்குறேனோ அது தரமாட்டேன். தேவையில்லாதான் பண்ணுறாங்க. இப்போ ஃபியூல் எவ்வளோ தெரியுமா எனக்கு? இப்போது அதில் 7-8 லிட்டர் இருந்துச்சு. சிப்போ இருங்க, நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன். நல்லா ஓட்டிகிட்டு போக முடியாது பைத்தியக்காரன். வெரி ஆகுது கீஸ். சீரியஸ்லி ப்ரோ. இவனை வேறு எடுத்துகிட்டு போகணுமா? போடாடி தம்பி. வந்தானா? வாங்க நம்ம ஓடுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த டயர்லாம் தூக்கி தலைக்கு மேலே போட்டுட்டு போயிடலாம் வாங்க. தேவைப்படும் மக்களே. எதாவது டயர் கேட்டு வச்சு போச்சுன்னா இவங்க சும்மா வைக்க மாட்டாங்க. எந்த ஒன்று நெசக்கு புஸ்கா பண்ணிகிட்டே இருக்கிறது எங்கள் மேலே. உள்ளே ஒரு டயர் மட்டும் ஸ்பேருக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு வாங்க போயிட்டு அந்த ஃபியூல் எடுத்துப்போம். கைஸ் அது எத்தனை லிட்டருன்னு தெரியுமா? இப்போ அதில் 4-5 லிட்டர் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நேரம் போட்டேன். இது 0 லிட்டருன்னு காட்டுது. சரி வாங்க எதுக்கு எடுத்துகிட்டு போவோம். யூஸ் பண்ணிட்டு எவனா டப்பாவை போட்டு வச்சுருப்போம். ஆனால் நம்ம மட்டும் தானே கேம் ஆடுறோம். அந்த சைடு எடுத்துகிட்டு போக மாட்டேன்டாப்பா. அந்த சைடு எடுத்துகிட்டே போக மாட்டேன்டா. தூ 45% கைஸ். அப்போ நிறைய ஃபியூல் எடுத்துக்கிச்சு இது. அவ்வளோதான் கைஸ். மொத்த ஃபியூலும் அதில் இருந்தது காலிகிட்டு இருக்கும். அப்போது ஒரு 10 லிட்டர் இருந்துச்சா 3-4 லிட்டர் தான் இருக்கும் இப்போது. அதுக்கு நான் சின்ன பாட்டிலே எடுத்துப்பேன்டா. எதுக்கு அவ்வளோ பேசி இடம் வேறு இடைஞ்சிரு. ஸோ அங்கே தான் வீடு இருக்குது. வாங்க அதுக்கு நான் போவோம். ஏன்டா இவ்வளோ தூரத்தில் வந்து வீடு கட்டுறீங்க டே? அங்கே ஏதோ மின்னுது காரு தானா? நான் காண்பது கனவா நினவா? இப்படி இருந்தவனுக்கு இப்படி ஒரு காரா? ஏன்னா உள்ள ஒன்றுமே இல்லை டேய். நீ சொன்னால் செம்மையாக்குது காரு. ஃபவுண்ட் ஏ கார் ஓல்டு க்ளோனா கைஸ். இதில் எதுவுமே போட முடியாது. ஆனால் செம்மையாகுது கைஸ். பூட் ஸ்பேஸ் கூட சூப்பராக இருக்குது. வாரே வா பாய். இதுக்கு டயர்லாம் ஃபிட் பண்ண முடியுமோ? ஃபிட் பண்ணி தான் பார்ப்போம். கைஸ் ஃபிட் ஆகிடுச்சி. தூக்கு மாத்திரா காரை. இப்போ பாருங்க செம்ம டயர். இதுக்கு மட்டும் போட்டு ஓட்டினா சூப்பராக இருக்குங்க இந்த டயரு. அவ்வளோதான்டா. இதை எடுத்து முன்னாடி போட்டுவோம். பின்னாடி வேறு டயர் போட்டுக்கலாம். இதுக்கேற்ற டயருக்கு செம்ம டயரு. சொன்னால் இப்போதைக்கு இவனை எடுத்துகிட்டு போகலாமா அவனை எடுத்துகிட்டு போகலாமா? சரி வாங்க இந்த டயரை கழட்டிடும். போகிற வரல வேறு இருந்தால் இன்னும் சூப்பராக வண்டிலாம் கிடைக்கும் கைஸ். ஆனால் இவன் நல்லா இருக்கானே. எனக்கு அதுதான் இப்போது பிரச்சனையாகுது. இவனை எடுத்துகிட்டு போகலாமா அவனை எடுத்துகிட்டு போகலாமான்னு யோசிக்க வேண்டிய நிலைமையில நான் மாட்டிக்கிட்டேன்.
சரி வாங்க மேலே போய் தான் இன்ஜின் இருந்தால் பார்த்து இது போகலாம். ஸோ டயர்லாம் இருக்குது, இன்ஜின் அப்போ இருக்கணும். ஏன்னா காருக்கு சம்மந்தப்பட்டது எதுனா இருந்தால் தான் சூப்பர். நான் உன்னை நம்பி பேசிகிட்டு வந்தேன், பட் ஆனால் இங்கே எதுவும் இல்லை. சரி கேஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த காரை எடுத்துகிட்டு போகலாமா இல்லை அந்த காரை எடுத்துகிட்டு போவோமா அப்படின்ட்டு. ஸோ ஃபுட்டு ஓடு 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 2 ஃபுட் தானா? சிக்கியில் போ. ஸோ கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு போவோமா இல்லை இவனே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ட்டு. ஏன்னா இவன் சூப்பராக இருக்கான் கைஸ். ஆனால் இப்போதைக்கு இவனுக்கு பெட்ரோல் போட்டு நம்ம வேறு எதனா கார் எடுத்துகிட்டு வாங்கி போகிற வரல நிறைய கார் மாட்டிச்சுன்னா ஸோ அந்த இடத்துல பிரச்சனை ஆகிடும். ஸோ இவனுக்கு சரியான இதுவும் இல்லை கைஸ், லாக்கும். ஸோ இது போட முடியுமா? வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரிமூவ் போட முடியாது கைஸ், ஏன்னா இது எங்கேயோ இருக்குது, அது எங்கேயோ இருக்குது. ஸோ இவனுக்கு மூடவும் முடியாது, ஏன்னா ஸ்பீட் பிரேக்கரில் போய் எகுறினானா மொத்தம் கீழே வந்துடும். சரி கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கார் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை இந்த கார் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு வீல் இல்லை, இருங்க மேட்ச் பண்ணிடலாம். இப்போ கமெண்ட் எப்படின்னு தெரியுது. இப்போ கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த கார் எடுத்து போகலாமா இல்லை அந்த கார் எடுத்து போகலாமா அப்படின்ட்டு. ஸோ கைஸ் அவ்வளோ இந்த வீடியோ பார்த்து அடுத்த பார்க்குறது ஈக்குவல் டு தென் டாட்டா பை ப்ளீஸ் டாட்டா பை சி யூ. ஸோ ப்ளீஸ் அவுட் பை கைஸ்.